மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். 4 பட்டை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஊற வச்சிருக்க துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சாம்பாருக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி 2 விசில் வச்சுக்கிறேன். இப்போது பருப்பு நல்லா வெந்த பிறகு நான் ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புளி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி.